ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டென்ஸை பற்றி பார்ப்போம். டென்ஸ்னா என்னது? டென்ஸ் இஸ் a form of verb which represents the time of the action. இப்போ ஆக்ஷனுடைய டைமிங்கை காணிக்கிறது தான் டென்ஸ். இப்போ ஆக்ஷன் என்னது? வெர்பு தான். வெர்பு என்ன குறிங்க? ஆக்ஷன் ஆர் ஸ்டேட்டை காணிக்கும். அப்போ என்ன டைமிங்கில் நடக்குது இப்படி சொல்லது தான் டென்ஸ். ப்ரெசண்டில் நடக்குதா, பாஸ்டில் நடக்குதா, ஃபியூச்சரில் நடக்குதான்னு சொல்லது தான் டென்ஸ். அப்போ டென்ஸும் டைமும் ஒன்று தானா? டென்ஸ் வந்து டைமை இண்டிகேட் பண்ணும், ஆனால் ஒன்று கிடையாது. டைமும் டென்ஸும் ஒன்று கிடையாது. இப்போ ஐ எம் எ டீச்சர், நான் இப்போ டீச்சர் ஆகி ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ், ஐ வாஸ் எ டீச்சர், ஹி வாஸ் டயர்ட். அப்போ பாஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் டைமை குறிக்குது. அப்படி பார்த்தா ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஃபியூச்சர் டைமும் குறிக்கும். பாருங்க, இந்த மேட்ச் ஸ்டார்ட்ஸ் டுமாரோ அட் 9 o'clock. இது பொதுவாக நம்ம கேட்போம், மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்ட்ஸ் டுமாரோ அட் 5 o'clock. ஆனால் பொதுவாக ஃபியூச்சருக்கு நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே எப்படி? ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம ஃபியூச்சர் டைம் யூஸ் பண்ணுவோம். அப்போ டென்ஸும் டைமும் ஒன்று கிடையாது. டென்ஸ் இண்டிகேட்ஸ் டைம் ஆர் சஜஸ்ட் டைம். டைமை ஜெனரலாக சொல்லும், ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர். ஆனால் நம்ம பாஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணுவோம். அது ஜெனரல் ஐடியா. ஓகே, இப்போ டென்ஸுக்கு நிறைய ஃபார்ம் உண்டு. இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். am is are, am is are இது ப்ரெசன்ட் டென்ஸ், was were பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர்னா will. இது ஜெனரலா உள்ளது. அதே மாதிரி இதுக்கு சில ஃபார்ம்ஸ் உண்டு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது ஃபார்ம்ஸ். அப்போ இந்த ஃபார்ம்ஸ் எந்த வெர்பு எடுக்கும்? வெர்பு வந்து ஆக்ஷன் ஆர் ஸ்டேட்டை குறிக்கும். ஆக்ஷன் என்னது? ரைட், எழுதுறது, பாடுறது, டான்ஸ் ஆடுறது, ஒர்க் பண்ணது. இதெல்லாம் டைனமிக்னு சொல்லுவாங்க, டைனமிக் வெர்புன்னு சொல்லுவாங்க. எங்க ஆக்ஷன் நடக்குதோ அதுக்கு மூமெண்ட். அப்போ டைனமிக். ஸ்டேட்னா அது மாறாது. ஹி ஃபீல் டயர்ட்னா டயர்டா இருக்கு, அந்த ஃபீல் சொல்லுது என்னது? அது ஒரு ஸ்டேட்டை குறிக்குது. நோ, ஐ நோ த ஆன்சர். நோ என்னது? ஒரு ஸ்டேட் தான், அது மாறாது. எது மாறும்? டான்ஸ், பிளே, ரைட், சிங். புரிஞ்சா? அப்ப இதெல்லாம் வந்து இப்படி மாறக்கூடிய வெர்பை வந்து ஆக்ஷன் வெர்புன்னு சொல்லுவாங்க. அதோட டைனமிக் வெர்புன்னு சொல்லுவாங்க. மாறாத ஒரு நிலையை குறிக்கிறதுனா அது ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அது ஸ்டேட்டிவ் வெர்புன்னு சொல்லுவாங்க. ஆர் லிங்கிங் வெர்பும் ஸ்டேட்டை தான் காணிக்கும். அப்ப ஸ்டேட்டை குறிக்கிறது ஸ்டேட்டிவ் வெர்ப், ஆக்ஷனை குறிக்கிறது டைனமிக் வெர்ப். இந்த டைனமிக் வெர்பு தான் இந்த எல்லா ஃபார்மும் எடுக்கும். அது ஞாபகம் வச்சுக்கணும். டைனமிக் வெர்பு தான் இந்த எல்லா ஃபார்மும் எடுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. he plays cricket. நான் எக்ஸாம்பிள் தான் சொல்லேன், நம்ம ஒன்னா பார்க்கலாம். he plays cricket சொல்றது என்னது? இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட். இது எல்லா 12 ஃபார்மும் வரும். எப்படி 12? இது 4, இது 4, இது 4, 12 ஃபார்ம். பிளே வந்து என்னது? ஒரு ஆக்ஷன் வெர்ப் ஆர் டைனமிக் வெர்ப். இதுதான் எல்லா ஃபார்மும் எடுக்கும். எப்படி பாருங்க, he plays cricket. நம்ம ஜெனரலா சொல்லேன், he is playing cricket, he has played cricket, he has been playing cricket, he played cricket. Sorry, ஆமா, he played cricket, he was playing cricket, he had played cricket, he had been playing cricket, he will play cricket, he will be playing cricket, he will have played cricket, he will have been playing cricket. பாருங்க, எல்லா 12 ஃபார்மும் எதை எடுத்து? பிளே. அது என்ன வெர்பு? ஆக்ஷன் வெர்ப் ஆர் டைனமிக் வெர்ப். அப்போ டைனமிக் வெர்புக்கு தான் இந்த எல்லா ஃபார்மும் வரும். ஸ்டேட்டிவ் வெர்புக்கு இந்த ஃபார்ம் உண்டா? ஸ்டேட்டிவ் வெர்புக்கு எல்லா ஃபார்மும் வராது. ஸ்பெஷலா அந்த கண்டினியூஸ் உள்ள வார்த்தை வந்ததுதான் அந்த ஃபார்ம் எடுக்காது. இதுலயும் அப்படிதான், பாஸ்ட்லயும் அப்படிதான், ஃபியூச்சர்லயும் அப்படிதான். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்ல பாத்துறோம். ஐ know the answer. நோ ஆனது ஸ்டேட்டிவ் வெர்ப். வெர்புனா எல்லாம் நம்ம நினைப்போம் பொதுவா எல்லா ஃபார்மும் எடுக்கணும். அப்படி கிடையாது. ஆக்ஷன் வெர்ப் தான் எல்லா ஃபார்மும் வரும். டைமிங்கை குறிக்கும், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட், ஃபியூச்சர். ஸ்டேட்டிவ் வெர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லயே வரும், பாஸ்ட் டென்ஸ்லயே வரும். ஆனா கண்டினியூஸ் ஃபார்ம் எடுக்காது. அதான் இப்ப பார்க்க போறோம்.
ஐ நோ த ஆன்சர், இது சிம்பிள் ப்ரெசன்ஸ். ஓகே, ஐ எம் நோயிங் த ஆன்சர் சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. ஐ எம் நோயிங் த ஆன்சர், இது கண்டினியூஸ் ஃபார்ம். he is playing cricket வரும். I am knowing the answer, இது தப்பு. யா, நோன்னு சொல்றது ஒரு ஸ்டேட், அது மாறாது, அது கான்ஸ்டன்ட். மாறுச்சுன்னு சொன்னா அது டைனமிக், மாறான்னு சொன்னா அது ஸ்டேட்டிவ். அப்போ நோ வந்து மாறாது, அப்போ அது எப்பவுமே ஃபிக்ஸட் தான் இருக்கும். ஐ நோ த ஆன்சர், ஐ எம் நோயிங் த ஆன்சர், அது வந்து கண்டினியூஸ்ல வராது. அப்போ கண்டினியூஸ்ன்னு சொன்னது இதுலையும் வராது, இதுலையும் வராது. அப்போ ஸ்டேட்டிவ் வெர்ப் வந்து கண்டினியூஸ் ஃபார்ம் எடுக்காது. ப்ரெசன்ட் சிம்பிள்ல தான் ஐ நோ த ஆன்சர் தான் சொல்லணும். புரிஞ்சா? பொதுவாக ப்ரெசன்ட் சிம்பிள்ல தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜெனரல் ஒரு டிஃபரன்ஸ். ஆனால் ஸ்டேட்டிவ் வெர்ப் வந்து சிலது டைனமிக் ஆக்ஷனாக ஆக்ட் பண்ணும். பாருங்க, ஐ திங்க் யூ ஆர் ராங். அதே மாதிரி ஐ எம் திங்கிங் அபவுட் த ப்ராப்ளம். திங் வந்து டைனமிக்காக ஆக்ட், சில வெர்ப் வந்து டைனமிக்காக ஆக்ட் பண்ணும், ஸ்டேட்டிவ் வெர்ப் டைனமிக்காக ஆக்ட் பண்ணும், ஸ்டேட்டிவாக ஆக்ட் பண்ணும். ஆனா இது வந்து ரன் பிளே அதெல்லாம் பியூர் டைனமிக் தான், ரைட்? இதெல்லாம் பியூர் டைனமிக் தான். ஆனா இதுல வந்து சில நமக்கு தோணாது, நம்ம அது திங்கிங் போடணுமா திங்க் பண்ணணுமா சில கன்ஃபியூஷன் எல்லாம். சில ஸ்டேட்டிவ் வெர்ப் கேன் பிளே ரோல் அஸ் வாட், டைனமிக் ஆர் ஸ்டேட்டிவ். அது நம்ம வெர்ப் யூசேஜ் படிக்கிற அந்த டிஃபரன்ஸ் புரியும். இது ஒரு ஜெனரல் ஐடியா தான். ஸோ திஸ் இஸ் அ ஜெனரல் ஐடியா அபவுட் டென்ஸ். டென்ஸ் வந்து டைமை தான் குறிக்கும், ஆக்ஷன் வெர்ப் தான் இந்த எல்லா ஃபார்மும் எடுப்போம், ஸ்டேட்டிவ் வெர்ப் கண்டினியூ ஃபார்ம் எடுக்காது. இந்த ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட், ஃபியூச்சர் இதெல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஜெனரல் ஐடியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.